மதுபான கொள்ளை வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை மதுபான கொள்ளை வழக்கிலிருந்து சிபிஐ தற்பொழுது விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி முன்னாள் முதலமைச்சரான கெஜ்ரிவால் தற்பொழுது ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உட்பட அனைவரையும் விடுவித்து டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுபான கொள்கை முறைகேடு என்ற குற்றச்சாட்டிற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று சிபிஐ நீதிமன்றம் தரப்பிலிருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்கொண்டு வந்திருந்தார். கடந்த மார்ச் 21ஆம் தேதி அவரது இல்லத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த 2024ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறை தொடர்ந்து சிபிஐ கடந்த ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்திருந்தது. இதைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கில் பிணை கோரிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தனக்கு பிணை வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். கெஜ்ரிவாலின் இந்த வழக்கில் விசாரணை பல கட்டமாக நடைபெற்று இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டது. ஜாமீனில் விடுதலை பெற்ற போதிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் டெல்லி தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது என்றும் டெல்லி துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுடன் அல்லது அதிகாரப்பூர்வ அரசு கோப்புகளில் கையெழுத்திட அனுமதி இல்லை, டெல்லி மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கு மற்றும் வழக்கின் விசாரணை அல்லது நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்ற பல்வேறு நிபந்தனைகளோடு தான் அவர் ஜாமீன் வெளியிட்டிருந்தார். இந்த வழக்கில் இந்த தினம் தீர்ப்பளித்த நீதிமன்றம் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் அமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை விடுவித்து தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்த ஆதாரங்களும் இன்றி சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மதுபான கொள்கையில் குற்ற நோக்கம் எதுவும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்து அவர்களை விடுவித்து தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. மதுபான கொள்ளை வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை மதுபான கொள்ளை வழக்கிலிருந்து சிபிஐ தற்பொழுது விடுவித்து உத்தரவிட்டுள்ளது. ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி முன்னாள் முதலமைச்சரான கெஜ்ரிவால் தற்பொழுது ஊழல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா உட்பட அனைவரையும் விடுவித்து டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்பொழுது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுபான கொள்கை முறைகேடு என்ற குற்றச்சாட்டிற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று சிபிஐ நீதிமன்றம் தரப்பிலிருந்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் தற்பொழுது விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்கொண்டு வந்திருந்தார். கடந்த மார்ச் 21ஆம் தேதி அவரது இல்லத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த 2024ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதையடுத்து நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறை தொடர்ந்து சிபிஐ கடந்த ஜூன் 26ஆம் தேதி அவரை கைது செய்திருந்தது. இதைத் தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கில் பிணை கோரிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தனக்கு பிணை வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார். கெஜ்ரிவாலின் இந்த வழக்கில் விசாரணை பல கட்டமாக நடைபெற்று இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பானது வழங்கப்பட்டது. ஜாமீனில் விடுதலை பெற்ற போதிலும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் டெல்லி தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது என்றும் டெல்லி துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுடன் அல்லது அதிகாரப்பூர்வ அரசு கோப்புகளில் கையெழுத்திட அனுமதி இல்லை, டெல்லி மதுபான கலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கு மற்றும் வழக்கின் விசாரணை அல்லது நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்ற பல்வேறு நிபந்தனைகளோடு தான் அவர் ஜாமீன் வெளியிட்டிருந்தார். இந்த வழக்கில் இந்த தினம் தீர்ப்பளித்த நீதிமன்றம் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் அமைச்சர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை விடுவித்து தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டது. எந்த ஆதாரங்களும் இன்றி சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மதுபான கொள்கையில் குற்ற நோக்கம் எதுவும் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்து அவர்களை விடுவித்து தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.